ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சுடி டாப் தைக்கிறதுக்கு தேவையான துணி அளவு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுற மெத்தட் பார்த்துருந்தோம். அதுலேயே செகண்ட் பார்ட் வந்து இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு கம்மியாக இருக்கிற கிளாத்லேயே நம்மளால் எப்படி வந்து ஒரு கை எல்லாமே உள்ளே வச்சு கட் பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படின்னு தெரியறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம சுடிதார் டாப் வந்து எப்படி லே பண்ணி கட் பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் வந்து 4 லேயரில் ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கிற கிளாத் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம 4 ஃபோல்டில் போட்டு தான் நம்ம வந்து கிளாத் எப்பயுமே வந்து சுடிக்கு வந்து கட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நெக்கு, இந்த இடத்துல பாடி போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்லீவ் வந்து இங்கே மேலே ஃபோல்டிங்கில் வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். இந்த சைடு ஃபோல்டிங் இருக்கும், இந்த சைடு ஃபோல்டிங் இருக்கும், இங்கே ஓப்பன் இருக்கும், இங்கே ஓப்பன் இருக்கும். சரியா? இங்கே மேலே ஃபோல்டிங் இருக்கிறதுனால இந்த இடத்துலயே நம்மளால கை வந்து எடுத்துக்க முடியும். ஷார்ட் ஸ்லீவ்ல இருந்து ஒரு 10 இன்ச் 11 இன்ச் எல்போ லென்த் ஸ்லீவ் வரைக்கும் நம்மளால இங்கேயே எடுத்துக்க முடியும். நீங்க பெரிய சைஸா, அதாவது 3/4 ஸ்லீவ்லாம் கட் பண்றீங்கன்னா நீங்க இந்த மாதிரி இந்த இடத்துல எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்றப்போ நமக்கு கிளாத்ல டிசைன் இருந்தது அப்படின்னா ஸ்லீவ்ல வந்து பேட்டர்ன் மாறும். இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க வந்து இந்த சைடு எடுக்கிறப்போ உங்களுக்கு ஸ்லீவ்ல வந்து டிசைன் வந்து பேட்டர்ன் மாறும். இதே பேட்டர்ன் இந்த மாதிரி எடுக்கிறப்போ இப்போ 3/4 இல்லை எல்போ லென்த் இதெல்லாம் இப்படி எடுக்கலாம். இதே லைன் ஃபார்மெட்ல எடுக்கலாம். பட் நமக்கு என்ன ஆகும்னா, இந்த கிளாத்ல வந்து இந்த சைடு ஓப்பன் இருக்கிறதுனால நமக்கு ஸ்லீவ்ல வந்து சென்டர்ல ஜாயிண்ட் வரும். இந்த மாதிரி எடுக்கிறப்போ நமக்கு பேட்டர்ன் ஒரே மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். நமக்கு ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் ஃபோல்டிங்ல வேணும், ஷார்ட் ஸ்லீவாக இருந்தாவே போதும் அப்படின்னா இந்த இடத்துல மேலே டாப்லேயே எடுத்துக்கலாம். நம்ம கிளாத்ல இருக்கிற பேட்டர்ன் வந்து நமக்கு ஸ்லீவ்லையும் ட்ரெஸ்ஸோட பாடி பார்ட்லையும் சுடியோட பாடி பார்ட்லையும் நமக்கு வந்து ஃபாலோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக தனித்தனியாக லென்த் வைஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸ்லீவுக்கு எவ்வளோ எடுக்கணும், பாடி பார்ட்டுக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி பார்க்குற மெத்தட். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறப்போ மேக்ஸிமம் எவ்வளோ சைஸ்க்கு கட் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இடுப்பு சுற்றளவு, அதாவது சுடிலே வந்து வைடஸ்ட் பார்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல ஹிப் லைன்ல தான் வரும். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 50 இன்ச்சஸ் இருக்கிறவங்க வரைக்கும் நீங்க இந்த மாதிரி சைட்ல ஸ்லீவ் எடுத்து உங்களால ஸ்டிச் பண்ண முடியும். அதை விட அதிகமா 56, 58 அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஹிப் சைஸ் போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சைட்ல ஸ்லீவ் போட்டு எடுக்கிறது கஷ்டமாயிரும். அப்போ உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் மட்டும் தான் கட் பண்ண முடியும், இந்த ஸ்லீவ் கட் பண்ண முடியாது. சரியா? அப்போ வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து தனியா இன்னொரு லென்த்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் எடுத்து அதுல தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி போட்டு கட் பண்ணணும். இப்படி போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். அப்போ வந்து நமக்கு பேட்டர்னும் ஒரே மாதிரி வந்துடும், ஸ்லீவுக்கும் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நிறைய கிடைக்கும். இப்போ நீங்க இதுவே நீங்க எல்போ லென்த்துக்கோ இல்லை ஃபுல் ஸ்லீவுக்கு இல்லை 3/4 ஸ்லீவுக்கு கட் பண்றீங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்க லென்த்ல கிளாத் வந்து எடுத்துக்கணும். அவ்வளவுதான். பஃப் ஸ்லீவ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, சேம் இதே மெத்தட்ல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த லென்த்துக்கு நீங்க மார்க் பண்ணி துணி வந்து வாங்கிக்கலாம். நமக்கு மோஸ்ட்லி ரெடிமேட்ல எடுக்கிற சுடிதார்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவுக்கு தனியா சைட்ல எடுக்கிற மாதிரியே கிளாத் வந்து வித் வந்து அதிகமா தான் இருக்கும். அதிலே கொடுத்துருப்பாங்க, அதிலே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரன்னிங் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறப்ப தான் கிளாத்தோட அகலம் வந்து கம்மியா இருக்கும், நமக்கு தனியா எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி ஸ்லீவுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். இனிமே இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான சுடி டாப் அளவை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம்.